வணக்கம். இன்னைக்கு சிறப்பு பிரார்த்தனை திருத்தலத்தில் நாம தரிசிக்க போற திருத்தலம் என்பது ஒரு அபூர்வமான கோவில். காவேரி கரையில் அமைஞ்சிருக்கிற திருச்சிராப்பள்ளி கோவில் நகரங்க. அந்த ஊரை சுற்றி இருக்கிற கோவில்கள் எல்லாமே பிரசித்தி பெற்ற கோவில்கள் தான். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் 108 திவ்ய தேசத்தின் முதன்மை திருத்தலம். அதே மாதிரி பஞ்சபூத தலங்களுக்குள் மிக முக்கியமான அப்புத்தலமான திருவானைக்காவல் சிவபெருமானுக்கான திருத்தலம். இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா திருப்பட்டூர்ல பிரம்மாவுக்கான திருத்தலம் இருக்கின்றது. இதுக்கப்புறம் நிறைய இருக்கு. சமயபுரம் மாரியம்மன் இருக்காங்க, அதே மாதிரி மலக்கோட்டை உச்சி பிள்ளையார் இருக்கார். இப்படி நிறைய கோவில்களை உள்ளடக்கியது. ஆனால் மும்மூர்த்திகளுக்கான திருத்தலம் திருச்சியை சுற்றி இருக்கு. ஆனால் இதில் ரொம்ப விசேஷம் என்னன்னா, நாம இப்ப தரிசிக்க போற திருத்தலத்துல மும்மூர்த்திகளும் ஒரே திருக்கோவிலில் கோவில் கொண்டுள்ளார்கள். எவ்வளவு நல்ல விஷயம் இல்லை? திருச்சியிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம வெளியில் வந்தோம்னா உத்தமர் கோவில் அப்படிங்கிற அந்த ஊர் வரும். கோவிலின் பெயராலே அழைக்கப்படும் ஊர் அது. அந்த கோவில் ரொம்ப ஒரு அதி அற்புதமான திருத்தலம், பழமையான திருக்கோவில். அந்த கோவிலினுடைய அந்த ஆதி காலத்தில் 1500 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறதுக்கான சாட்சியம் எல்லாம் அங்கே இருக்குது. அந்த கோவிலினுடைய பிரதான தெய்வமாக விளங்குபவர் புருஷோத்தம பெருமாள். அவர் தான் நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் மாதிரியே பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்கின்றார். தாயார் பூர்ணவல்லி தாயார் அப்படின்னு அந்த தாயாருக்கு என்று தனி சன்னதி உண்டு. அப்படியே நம்ம பின்னாடி போனோம் அப்படின்னா சிவனுக்கான திருத்தலம் இருக்கின்றது. அந்த கோவிலினுடைய சிவனினுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறது பிக்ஷாடனர். எல்லா கோவிலையும் நம்ம அந்த பிராகாரத்தில் நம்ம பிக்ஷாடனரை பார்ப்போம். ஆனால் இங்கே பிரதானமாக பிக்ஷாடனருக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. அதற்கான கதையும் இருக்கின்றது. சௌந்தரிய நாயகி தான் கோவிலினுடைய அம்பாளின் பெயர். பிராகாரத்தில் வெளியில் வந்தோம் என்றால் பிரம்மாவிற்கும் சரஸ்வதிக்கும் தனித்தனியாக சன்னதி இருக்கின்றது. இப்படி முப்பெரும் தேவியரோடு மும்மூர்த்திகளும் எழுந்தருளியிருக்கும் ஒரு அற்புதமான திருத்தலத்திற்குள் தான் நான் விழைகின்றோம். வாருங்கள், என்னோடு நீங்களும் உத்தமர் கோவில் எம்பெருமானை எம்பெருமான்களை தரிசிப்போம். போத்தி ஸ்வர்ணமஹால் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். திருச்சி மாவட்டம் மணச்சல்லூர் வட்டம் பிக்ஷாண்டார் கோயில் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் உத்தமர் கோவில் எனும் திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. திருக்கரம்பனூர் என்ற ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில். இத்திருக்கோயிலில் சயன திருக்கோலத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரைப் போலவே புருஷோத்தமன் என்ற திருநாமத்தில் பெருமாள் கிடந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். உற்சவமூர்த்தி புருஷோத்தமன், ஸ்ரீதேவி, பூமிதேவி என்ற விதத்திலே காட்சியளிக்கின்றனர். ஒரே கோயிலில் மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவிகள் 6 பேருக்கும் தனித்தனி விமானத்தோடு சன்னதி அமையப்பெற்ற இந்தியாவில் ஒரே ஸ்தலம் இந்த உத்தமர் கோயில் எனும் திருத்தலம். பிரம்மாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் இந்த இடத்துல சாப நிவர்த்தியாக இருக்கு. பிரம்மாவுக்கும் 5 சிரசு, ஈஸ்வரனுக்கும் 5 சிரசு. பிரம்மாவோட ஒரு சிரசை கிள்ளிப்படுறார் ஈஸ்வரன். அதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுறது. இந்த கிள்ளன கபாலமானது கையிலேயே விட்டுண்டு ஒவ்வொருடமாக பிக்ஷாபாத்திரம் இருந்துட்டு வர்றார் ஈஸ்வரன். யார் ஆகாரம் போட்டாலும் அந்த கபாலம் பூர்ணமாகாமல் அந்த கபாலமே எல்லாத்தையும் சாப்பிட்றது. ஈஸ்வரனுக்கு ஆகாரம் பூர்ணமாக கிடைக்கல. அப்படி இந்த க்ஷேத்திரத்துக்கு வரும்போது இந்த தாயார் கையினால் அன்னமிட்டு அந்த கபாலம் பூர்ணமாகுது. சிவனோட பிரம்மஹத்தி தோஷம் இங்கே தாயார்னால் நிவர்த்தி ஆகுது. அதனால் தாயாருக்கு பூர்ணவல்லி பூர்வா தேவின்னு பேர். இந்த ஊருக்கு பேரே திருக்கரம்பனூருங்கிறது புராண பெயர். பிக்ஷாண்டர் கோவில் அப்படிங்கிறது இப்போ உள்ள பெயர். இந்த கோவிலினுடைய தீர்த்தம் கடம்ப தீர்த்தம். கோவிலினுடைய தலவிருட்சம் நம்ம கேட்டோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். கதலி வாழை மரம் தான் கோவிலினுடைய தலவிருட்சமாக விளங்குகின்றது. இப்படி மூர்த்தி, தலம், தீர்த்தம் அனைத்தினாலும் புகழ்பெற்றிருக்கும் உத்தமர் கோவில் அப்படிங்கிறது ஒரு சிறப்பானதொரு திருக்கோவில். பொதுவாக வைணவ திருத்தலம் அப்படிங்கிறது அந்த பெருமாளுக்கு உரியது. அப்படி இருக்கிறது தான் வைணவ திருத்தலமாவே 108 திவ்ய தேசத்தில் போற்றப்படும். ஆனால் இந்த கோவிலில் உத்தமர் கோவிலில் இருக்கும் புருஷோத்தம பெருமாள் 108 திவ்ய தேசங்களுள் ஒன்று, சோழ நாட்டு திருத்தலங்களுள் 3வது திருத்தலமாக போற்றப்படுகின்றது. 108 திவ்ய தேசம் தான் மங்களாசாசனம் இல்லாமல் இருக்குமா? அந்த மாதிரி மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில் தான் இது. இதற்கு மங்களாசாசனம் செய்தவர் திருமங்கை ஆழ்வார்.
இன்னும் சொல்ல போனா திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்துல உத்தமனே என்று போற்றுவதனால் தான் இது உத்தமர் கோவில் என்ற பெயரையே பெற்றது. இந்த கோவிலினுடைய பிக்ஷாடனர் அதை வந்து நம்ம கட்டாயமா தரிசிக்கணும். ரொம்ப அழகா இருப்பார். அதாவது பிக்ஷாடனர் ஸ்வரூபமே ரொம்ப அழகுக்கு பெயர் பெற்ற ஸ்வரூபம் அது. அந்த உருவத்திற்கு ஏற்ற எல்லா விஷயத்தையும் கொடுத்து அந்த உருவம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா சிவன் சன்னதியை தரிசனம் பண்ண உடனே பிக்ஷாடனர் எங்க இருக்காருங்கிறத கேட்டு கட்டாயமா தரிசனம் பண்ணுங்க. அறுபத்தி 4 திருவிளையாடலில் 29வது திருவிளையாடல் பிக்ஷாடன மூர்த்தம். இந்த பிக்ஷாடன மூர்த்தம் அப்படிங்கிறது வந்து 5 திருவிளையாடல் பிக்ஷாபாத்திரத்தோட எடுத்திருக்கார். முதலது காலபைரவர் ஆதிசங்கரோட அத்வைதத்தை பறிக்கிறதுக்காக, 2வதாக காரைக்கால் அம்மையாருக்கு ஞானம் கொடுப்பதற்காக பிக்ஷாட ரூபம், 3வதாக திருதொண்டனுக்கு மோட்சம் கொடுப்பதற்காக பிக்ஷாட ரூபம், 4வதாக பிரம்மாவோட கர்வத்தை அடைப்பதற்காக பிக்ஷாட ரூபம், 5வதாக தாருகாவன ரிஷிகள் உடைய அகந்தியை குறைக்கிறதுக்காக பிக்ஷாட ரூபம். அந்த தாருகாவன ரிஷியோட அகந்தியை குறைக்கிறது தான் இந்த ஆலயத்துடைய பிக்ஷாடன மூர்த்தம். அதனால இந்த கோயிலில் எந்த விதமான பரிகாரங்களும் கிடையாது. மும்மூர்த்தி 30 தேவியும் தரிசனம் பண்ணும் பொழுது கல்யாண பாக்கியம், குழந்தை பாக்கியம், குழந்தைகள் படிப்பு, வியாதி நிவர்த்தி ஆகிறதுக்கு, உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு, உத்தியோகத்தை உன்னதமான பதவி அடைகிறதுக்கு, மனோபிஷ்ட பிரகாரன தசரத மகாராஜா வந்து குழந்தை பாக்கியத்துக்காக உச்சாண்டேஸ்வரர் பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. அப்போ ராமாவதாரத்துக்கு பின்னால் நின்று இருக்கு அப்படின்னு தெரியுது. ஜனக மகாராஜா வந்து வேள்வி பெற்றிருக்கார். மும்மூர்த்திகளும் 3 திக்கா இருக்கார். இங்கே வந்து பிரம்மாவோட பாகம் வந்து கிழக்கு, மகாவிஷ்ணுவோட பாகம் மேற்கு, ஈஸ்வரனோட பாகம் தெற்கு. இங்கே வந்து எடுத்துன்னா பிரம்மா இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் பெருமாள் இருக்கார், பெருமாள் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் ஈஸ்வரன் இருக்கார், ஈஸ்வரன் இருக்கிற ஸ்தானத்தில் பிரம்மா இருக்கார். 3 பேருமே திக்குகள் மாறி இருக்கா. அதே மாதிரி இங்கே வந்துட்டோம்னா மும்மூர்த்தி பார்வையிலையும் பற்றுவோம், குருவோட பார்வை கிடைச்சிடும், இறைவனோட பார்வை கிடைச்சிடும், இந்த காரியமானது கை கொடுக்கும். அதனால தான் பொதுப்படையாக உத்தமர் கோயில் சொல்றேன். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பிரம்மாவுக்கு கோயில் இங்கே பக்கத்தில், திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பட்டூரில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அந்த திருப்பட்டூர் கோவிலில் கூட பிரம்மாவுக்கு ஒரு தனி சன்னதி தான். ஏன்னா கோவிலினுடைய பிரதான மூர்த்தி என்பவர் சிவன். ஆனால் இந்த கோவிலில் வந்து பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்குமாக, அதாவது தம்பதி சமேதராக அவர்களுக்கான சன்னதிகளோடு காட்சியளிக்கக்கூடிய ரொம்ப மிகச்சில கோவில்களுள் இந்த கோவில் ஒன்று. இந்த கோவிலுடைய திருவிழாக்கள் எல்லாமே ரொம்ப விசேஷமானதுங்க. கார்த்திகை மாதத்தில் இந்த கோவிலில் பிரம்மோற்சவம் நடைபெறும். இந்த கோவிலினுடைய பிரம்மோற்சவத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, பெருமாள் சிவன் 2 பேருக்கும் ஒரு சேர நடைபெறுகின்ற பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலினுடைய சிறப்பு. அதே மாதிரி வருடாந்திர திருவிழாக்கள், தேர் திருவிழா இதெல்லாம் வந்து சித்திரை வைகாசி மாசத்துல நடக்கிறது. வைகுண்ட ஏகாதசி மிகச்சிறப்பாக நடைபெறும். சொர்க்கவாசல் திறந்து மிகச்சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு விழா அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி. அதே போல் மகா சிவராத்திரியும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இது மாதிரி எல்லா விழாக்களும் இங்கே மிகச்சிறப்பாக அருமையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருத்தலம் என்றால் அது உத்தமர் கோவில் திருத்தலம். இப்போ சமீப காலங்களாக ஜோசியர்கள் வந்து குரு பயிற்சி பலன்கள் அந்த மாதிரி பலன்கள்லாம் சொல்லும் பொழுது அந்தந்த ராசிக்கு வந்து சில கோயில்களுக்கு போகணும்னு சொல்கிறாங்கல்ல, அதில் இந்த உத்தமர் கோவிலை வந்து நிறைய ஜோசியர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லா தெய்வத்தையும் ஒரு சேர தரிசிப்பதுங்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் தானே. அதனால இந்த கோவிலை பற்றி நிறைய சொல்கிறாங்க. ரொம்ப அழகான கோவில். கட்டாயமாக நீங்கள் ஒரு முறை திருச்சிக்கு வரும்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் திருவானைக்காவல் சம்புகேஸ்வரரையும் தரிசிக்கும் பொழுது உத்தமர் கோயிலுக்கும் ஒரு முறை வாங்க. ரொம்ப அழகான திருக்கோவில் இது. உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்.